ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து 3 கரனை கேட்டிருந்தாரு, 2 மேல் ஒரு ஃபீமேலு. அது போய்ட்டு எப்படின்னு சொல்லி ப்ரொஃபைல் பார்க்கலாம் வாங்க, அப்படியே மெதுவாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் எடுத்து நல்லா ஹோல்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன், நல்லா காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 3 பீஸ் தான் ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்டேன். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 2 மேல் ஒரு ஃபீமேலு. இதான் ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட ஒரு கரனை எடுக்கிறது. எல்லாம் பேர்ட்ஸ்லாம் ரொம்ப மஸ்தில் இருக்குது. ப்ரீடிங் போடாமல் நான் பிரித்து வச்சிட்டேன். இது தலைப்பொடி மேலு, எல்லாம் ரெண்டுமே வந்து கால்பாம்ஸ் மேலு ஒரு ஃபீமேலு. இன்னொன்று வந்து டார்க் ஷப்ட் வந்து வெளியிலேருந்து எடுத்தது. பேர்டு வந்து நல்லா அடி இருக்கும், நல்லா பறவை இருக்கும். பேர்டு நல்லா ஒரு விரிப்பு வால். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு தெளிவான ஐசைனு, நல்ல பியூப்புள் சூப்பராக இருக்கும். ஐசைன்ஸ்லாம் உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா வீடியோ எடுக்க யாருமே இல்லை. ஒரு அர்ஜென்சியில் அப்படியே பார்சல் பண்ணியாச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ அனுப்பிச்சுட்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே இதே பார்சல் பண்ணிடுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் நேமு, ஊர், ஃபோன் நம்பர்லாம் நீட்டாக எழுதிட்டு நானும் பஸ்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நியூ பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போய் பார்த்தா 3-4 பஸ் நிற்கிது. ஆனால் எந்த பஸ்லையும் ஏற்றிக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், யாரும் வந்து பார்சல் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு பேச்சு போட்டு அப்படின்னு கொடுத்தாச்சு. ஒரு பஸ்ஸில் வாங்கிட்டாங்க. அவரும் வந்து கரெக்டான டைமிங் வந்து போர்டையும் ரிசீவ் பண்ணிட்டார். ரிசீவ் பண்ணிட்டு அவரும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. பேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேர்ட்ஸ் யாராவது வேணும்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதான் பாய், நான் உங்கள் ஆஷிக். டாடா பை, see you.